ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான சேனல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக அனிமே வீடியோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக வைரலாக போயிட்டு இருக்கு. அது எப்படி நம்ம மேக் பண்ணுறது, அது எப்படி நம்ம வீடியோவை ஜென்ரேட் பண்ணி சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறதுன்னு இன்னைக்கு நம்ம ஃபுல் டியூட்டோரியலில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணணும். அதாவது அனிமே இமேஜ் நம்ம ஜென்ரேட் பண்ணணும். அது எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னா, நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க டைரக்டா இந்த பேஜுக்கு வருவீங்க. நீங்க லாகின் பண்ணி உள்ளார வந்த உடனே இந்த மாதிரி உங்களுக்கு டேஷ்போர்ட் வரும். இதுல வந்து நீங்க இமேஜ் கிரியேஷன் இங்க இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த டேஷ்போர்டுக்கு வந்துருவீங்க. வந்ததுக்கு அப்புறம் இங்க மாடல் ப்ரெசன்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணா இங்க அனிமேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. அப்படியே உங்களுக்கு இங்க வந்து எந்த மாதிரியான பொசிஷன் உங்களுக்கு வேணும், இப்போ ஹரிசாண்டல் வீடியோ போடணும்னா ஹரிசாண்டல் வீடியோ, அப்புறம் மோர்னு கிளிக் பண்ணி நான் வந்து இன்ஸ்டாகிராம் போடணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் போட்டுக்கலாம். இப்போ டிக்டாக் போனால் டிக்டாக் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ டிக்டாக் கிளிக் பண்ணிடுறேன். நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்காக நான் வீடியோ ரெடி பண்ண போகிறேன். இப்போ மேலே ப்ராம்ப்ட் நீங்கள் டைப் பண்ணணும். அது என்ன டைப் பண்ணுறீங்களா? சாமரா ரெஸ்ட் பீஸ்ஃபுல்லி அட் சன்செட்னு போட்டிருக்கேன். இதுக்கு தான் நம்ம இப்போ ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஜென்ரேட் கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இங்கே லோட் ஆகிட்டு இருக்கும் கிரியேஷனுக்கு. இப்போ நம்மளுக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு. இது பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. இப்போ நம்ம இது வீடியோ கிரியேட் பண்ணால் எப்படி இருக்கும்? இப்போ உங்களுக்கு வந்து இதில் எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அந்த வீடியோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, அதெல்லாம் நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். நம்ம இமேஜை ஜென்ரேட் பண்ணிட்டோம். இப்போ எப்படி அதை வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான டூல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பேஜுக்கு வருவீங்க. ஃபஸ்ட்டு இது நம்ம வந்து கூகுள் அக்கௌண்ட்டோட சைன் அப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சைன் அப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை கிரியேட் பண்ணலாம். இமேஜ் வந்து வீடியோ கிரியேட் பண்ணலாம். இங்கே கிரியேட் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண இமேஜை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து வீடியோ கிரியேட் பண்ணிடலாம். கிரியேட் கொடுத்துருங்க. இப்போ அது லோடு ஆகுது. இப்போ வந்து உங்களுக்கு இங்கே வந்து இந்த சைடில் வந்து டிஸ்பிளே தெரியும். அதில் வந்து கன்வெர்ட் ஆகிறது நீங்களே பார்க்குறீங்க. இது வந்து ஒரு வீடியோவை நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போ இது கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? பாருங்க எப்படி இருக்கு, சூப்பராக இருக்குல்ல, பார்க்கும் போதே அமேசிங்காக இருக்கு. நம்ம ஒரு பிக்சராக டவுன்லோட் பண்ணோம். ஆனால் இப்போ வந்து ஜூம் இன் பண்ணி அவங்க வந்து 360 டிகிரியில் காமிச்சு நம்மளுக்கு வந்து சூப்பராக காமிக்குது. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இங்கே வந்து டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுங்க. இதோட இந்த ப்ராசஸிங் முடிஞ்சுன்னு நினைக்காதீங்க. இதுல இருந்து இப்போ நீங்க இது இமேஜை டவுன்லோட் பண்ணிட்டீங்க, வீடியோவும் இப்போ டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டீங்க. இப்போ வந்து இது இப்படியே உங்களுக்கு அப்லோட் பண்ணா நல்லா இருக்காது இல்லை? இதுல ஒரு மியூசிக் ஆட் பண்ணி அப்லோட் பண்ணி எப்படி சூப்பராக இருக்கும். அது எப்படி நம்ம கிரியேட் பண்றது? உங்களால ஒரு சாங்கவே ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். அது எப்படி கிரியேட் பண்றதா நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. இப்போ அப்படியே இதுல இருந்து சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிடுங்க. சாட் ஜிபிடியும் ஃப்ரீ தான் நம்ம யூஸ் பண்றதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல வந்து நீங்க இப்ப என்ன டைப் பண்றீங்களா? கிவ் மீ என்டர் கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து சாட் ஜிபிடி ஒரு சாங் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நம்மளுக்கு வந்து சாட் ஜிபிடி சாங் கிரியேட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை காப்பி பண்ணிக்கலாம். இப்போ காப்பி பண்ணிட்டோம். இதை வந்து சூனோ ஏஐ, இதுதான் சூனோ ஏஐ. இதுல வந்து நீங்க நார்மல் டெக்ஸ்ட்ல இருந்து ஒரு சாங்காக இதில் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மேலே கஸ்டமைஸ்ன்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 3000 லெட்டர்ஸ் வரைக்கும் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே உங்களுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் யூஸ் பண்ணணுமோ அங்கே நீங்கள் உங்களுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பிடிக்குமோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துட்டு இங்கே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ரேப், ஹிப்ஹாப் எல்லாமே கொடுக்குறேன் உங்களுக்கு சாம்பிளுக்காக. இப்போ நான் கிரியேட் சாங் கொடுக்குறேன். இப்போ எங்கள் கிரியேட் சாங் கொடுத்தோன்னே இங்கே லோட் ஆகிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்துடுச்சு. அதுக்குள்ளே சாங்கு. இப்போ நம்மளுக்கு வந்து சாங் வந்து நம்ம அப்லோட் பண்ணது ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ அது எப்படி இருக்குன்னு பார்த்துலாமா? இப்போ நீங்க ஒரு சாங் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்க 2 சாங் ஜென்ரேட் ஆகும். இந்த 2த்துல உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க வந்து சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். செகண்ட் சாங்
so small. Smiling faces, one and all. ரெண்டுமே நல்லா இருக்கு. ஆனா இதுல வந்து ஃபர்ஸ்ட் சாங் வந்து உங்களுக்கு ஓப்பனிங் மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து அது ஒன்றும் அவ்வளோ பெரிய வீடியோ இல்லை. நம்ம பெரிய வீடியோ ஜென்ரேட் பண்ணோம்னா ஒரு 4-5 இமேஜ் வச்சு 4-5 இமேஜ் டவுன்லோட் பண்ணி அது வீடியோ ஜென்ரேட் பண்ணி நம்ம எடிட் பண்ணும்போது தான் அது பெருசா வரும். பெரிய வீடியோ வரும். இப்போதைக்கு அது ஒரு 6 செகண்ட் 7 செகண்ட் தான். அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாங்கே கிளிக் பண்ணி அதுவே நம்ம ஓகே பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கே டவுன்லோடுன்னு இருக்கும். அதை நீங்கள் வீடியோவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஆடியோவும் டவுன்லோட் பண்ணி நான் ஆடியோவே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு இங்கே வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ஏதோ கேன்வாவில் போயிட்டு ஆடியோ வீடியோவையும் மிங்கிள் பண்ணி எடிட் பண்ண போகிறேன். கேன்வாக்குள்ள வந்த உடனே இங்கே வீடியோஸ்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இன்ஸ்டாகிராம் லிங்க், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் ரீல், டிக்டாக் வீடியோ அப்படின்னு இருக்கு. அதை நான் இன்ஸ்டாகிராமுக்கு போகிறேன். இதை வந்து நீங்கள் யூடியூப்க்கு அப்லோட் பண்ணிக்கலாம். காப்பிரைட்ஸ் எதுவுமே வராது. உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு வீடியோ, சூப்பரான ஒரு ஐடியா உங்களுக்கு மானிட்டைசேஷன் பண்ணுறதுக்கு யூடியூப்பை. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது நம்மளுக்கு வீடியோ ஜென்ரேட் பண்ணுது. இங்கே வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஆடியோவும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஆடியோ இங்கே இருக்குது, அதுவும் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், எனக்கு இங்கே ஆடியோ இம்போர்ட் ஆகுது, இங்கே வீடியோ இம்போர்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் நான் வீடியோ எடுத்து இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுறேன். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த வீடியோ வந்துருச்சு. எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? இதில் நம்ம இப்போ வந்து ஆடியோவை கிளிக் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இதில் ஆடியோ மர்ஜ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இதில் எந்த செக்ஷன் பிடிக்குதோ, எந்த இடத்துல உங்களுக்கு மியூசிக் பிடிக்குதோ அது உங்களுக்கு எடிட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணிட்டோமா? எப்படி இருக்கு வீடியோ? அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதை வந்து ஷேர் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இது டவுன்லோட் ஆனவுடனே நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து மெயினாக நீங்கள் யூடியூப் யூஸ் பண்ணிக்கலாம். காப்பிரைட்ஸே இல்லை, மானிட்டைசேஷனும் எனேபிள் ஆகும். நீங்கள் வந்து யூடியூபர் ஆகிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல வழி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ டெய்லியும் நான் அப்லோட் பண்ண போகிறேன். வீக்லி ஒன்ஸ் இல்லை, டெய்லியும் நான் அப்லோட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி புதுசு புதுசாக நீங்கள் தெரிஞ்சுங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.